நான் நிறைய சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் வீடியோ பார்த்துருக்கேன். பட் எனக்கு இன்னுமே வந்து நிறைய டவுட்ஸ் இருக்குது. சில டிப்ஸ் எல்லாம் எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் பிகினருக்கான எல்லா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், சீக்ரெட் டிப்ஸ் எல்லாமே இருக்குங்க. ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரீப்ளீட்டுக்கு என்னென்ன தேவைன்னா ஒரு டேபிள், அயன் பாக்ஸ், சேஃப்டி பின்ஸ், அப்புறம் இந்த பெரிய சைஸ் கிளிப்ஸு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சாரியில் முந்தான போர்ஷன் தான் நம்ம ப்ளீட் எடுக்க போகிறோம். இது உங்களோட ஹைட்டுக்கு வந்து எவ்வளோ தூரம் உங்களுக்கு முந்தான வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம எடுக்க போகிறோம். ஓகேங்களா? சில பேர் வந்து ப்ளீட்ஸ் வந்து நிறையா கேட்பீங்க. சில பேர் வந்து ஆவரேஜாக ஒரு 6 ப்ளீட் 7 ப்ளீட் இருந்தால் போதுன்னு இருப்பீங்க. சில பேர் வந்து 9 ப்ளீட்ஸ் 10 ப்ளீட்ஸ் கேட்பீங்க. ஸோ உங்களுக்கு எப்படி வந்து தேவையானதோ அவ்வளோ ப்ளீட்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ ப்ளீட் எடுத்தாலும் அந்த டாப்பில் வந்துட்டு ஆஃப்டர் ப்ளீட்டிங்க்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு சேஃப்டி பின் வச்சு செக்யூர் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா, இந்த மாதிரி பெரிய சைஸ் கிளிப் எடுத்துகிட்டு அப்படியே நீங்கள் எடுத்த ப்ளீட்டை அப்படியே டேபிளில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிறது நீங்கள் அப்படியே வந்து இந்த மாதிரி இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ப்ளீட்ஸ் எடுக்கணும். ஸோ இந்த போர்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக டைரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்த போர்ஷன் நான் காமிக்கிற பாருங்கள். ஸோ கிராஸில் வச்சு காமிக்கிறப்போ நம்ம எப்படி வந்து ப்ளீட் எடுக்கிறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து இப்போ 7 ப்ளீட் எடுத்தாலும் சரி, இல்லை 10 ப்ளீட் எடுத்தாலும் சரி, ஸோ இந்த ஃபார்மெட்டில் நீங்கள் வந்து ஸ்டெப்பாக எடுக்கிறப்போ எல்லா ப்ளீட்டுமே நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் எடுத்ததுக்கப்புறமா இன்னொரு கிளிப்பை வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து வச்சு நீட்டாக டைட்டாக இருக்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அயன் பண்ணிக்கோங்க. ப்ளீட்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்த ப்ளீட் எல்லாமே இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அயன் பண்ணுங்கள். சில பேர் வந்து இந்த ஸ்டெப் வந்து ஆப்போசிட்டில் வந்து ஒரு பெக் வச்சு இது பண்ண மாட்டாங்க. நம்ம வந்து எடுக்கிற ப்ளீட் வந்து அப்படியே வச்சு அயன் பண்ணுறதுனால என்ன ஆகுனா, கொஞ்சம் ப்ளீட்ஸ் எல்லாமே வந்து லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இல்லாமல் ஓகே, நீங்கள் இப்போ வீடியோவில் பாருங்கள், கிராஸில் காமிக்கிற பாருங்கள். ஸோ இந்த ஆங்கிளில் காமிக்கிறப்போ உங்களுக்கு தெரியுது, ஒரு ஹேண்ட் வந்து உள்ளே வெளியில் வச்சு எடுக்கிறப்போ நம்ம ப்ளீட்ஸ் எல்லாமே வந்து நீட்டாக வந்துடும். அதுக்கப்புறம் ஜஸ்ட்டு கரெக்ஷன் மட்டும் எல்லா பின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ப்ளீட்டையும் சேர்த்து வச்சுட்டு எல்லா ப்ளீட்டுமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு, ஸோ சாரியோட அதாவது பல்லுவோட பேக் சைடு வந்து நீங்கள் பின் பண்ணணும். ஸோ டாப்பில் வந்து பின் பண்ணிங்கன்னா என்ன ஆகுன்னா, ஒன்று வந்து லுக்கு வந்து நல்லா இருக்காது, பின்னு வந்து வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கும். ரெண்டாவது வந்து நீங்கள் டைரெக்டாக அப்படியே வந்து அயன் பண்ணுறப்ப என்ன ஆயிருன்னா, ஸோ அயன் பாக்ஸில் வந்து கிராக் விழுந்துடும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துக்கணும். ஸோ எடுத்ததுக்கப்புறமா ப்ளீட்ஸை வந்து இந்த மாதிரி எல்லாமே நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு அயன் பண்ணிக்கிங்க. ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டைரெக்டாக அயன் பாக்ஸ் எடுத்து அப்படியே வந்து சாரீ மேலே வச்சுருவாங்க. சம்டைம்ஸ் வந்து ஹீட் வந்து அதிகமாக இருந்துச்சு, நம்ம கவனிக்காமல் வச்சிட்டோம் அப்படின்னு என்ன ஆயிருன்னா, இப்போ சாரீ வந்து ஃபால்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது மாதிரி உங்களோட ஷோல்டர் பாயிண்ட் வர வரைக்கும் நீங்கள் இதே ப்ராசஸில் வந்து அயன் பண்ணிவிட்டு, இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோன்னா, நம்ம வந்து ஃப்ரண்ட் ப்ளீட் அதாவது செஸ்ட் ப்ளீட் வந்து நம்ம வந்து எடுக்க போகிறோம். எல்லாருக்குமே இருக்கிற டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த செஸ்ட் ப்ளீட் வந்து எப்படி ஸ்ப்ரெட் பண்ணணும். ஏன்னா நம்ம வீடியோஸில் பார்க்குற மாதிரி நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் கொஞ்சம் உடம்பா இருந்தீங்கன்னா சைடில் வந்து உங்களுக்கு வந்து சைடில் தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப ஒல்லியாகவும் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்பவே ப்ராடாக எடுத்துகிட்டு சைடில் ரொம்ப எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாதிரி ஓவர் கவரேஜாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து உங்களோட செஸ்ட் மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் ஸ்ப்ளிட்டிங் இருக்கணும். ஸோ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி, ஏன்னா வீடியோஸில் வந்து மேபி அவங்க வந்து லீனாக இருக்கலாம், ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரெட்டிங் காமிச்சிருப்போம். பட் நீங்கள் மேனுவலாக நீங்கள் உங்களுக்கே வந்து பண்ணுறப்போ உங்களோட செஸ்ட் மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஸ்ப்ளிட்டிங் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் ஆஃப்டர் வேரிங்க்கு அப்புறம் நம்ம வந்து அந்த ப்ளீட்டு கரெக்டாக போய் உட்காரும். இல்லைன்னா சைடில் வந்து கொஞ்சம் தெரிகிற மாதிரி இருக்கும். இல்லை ரொம்ப ஒல்லியாக இருந்தீங்கன்னா சைடு ஃபுல்லாக ஒரே சைடில் லெஃப்ட் சைடு ஃபுல்லாக ஓவர் கவரேஜாக இருக்கிற மாதிரி பார்த்தா ஒரு நீட்டாக இல்லாத மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த இடம் வந்து நீங்கள் பார்க்க வேண்டிய இம்பார்ட்டண்ட்டான பிளேஸுங்க இது. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் நீங்கள் எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் கையோடு வந்து டாப் டு பாட்டம் லென்த் வைஸில் தான் நீங்கள் வந்து அயன் பண்ணணும். அயன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இதே மாதிரி இன்னொரு ஸ்டெப் வந்து அயன் பண்ணணும். அப்போ தான் வந்து இது வந்து ஃப்ரண்ட் அதாவது செஸ்ட்டுக்கு மட்டும் உங்களுக்கு வந்து கவர் ஆயிரும். இப்போ செஸ்ட்டு டு பேக் சைடு வரைக்கும் வரணும்ல, அப்படி வரணும் அப்படின்னா கண்டிப்பாக இன்னொரு தடவை இந்த மாதிரி வந்து ப்ளீட் வந்து ஸ்ப்ரெட்டிங் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த பேக் சைடு வந்து கசகசன்னு இல்லாமல் இன்னுமே நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பண்ணது ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்.
இப்போ செகண்ட் நீங்கள் வந்து பண்ண போகிறது வந்து ஒரு ரெக்டாங்குலர் ஷேப். ஸோ அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ இது ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா அடுத்தது பார்க்க போகிறது சென்டர் ப்ளீட். ஸோ சென்டர் ப்ளீட்டில் சாரீக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ப்ளீட் வந்து கரெக்டாக இருக்கும். சில சாரீஸ் வந்து பார்டர் ரொம்ப ஹெவியாக இருந்துச்சுன்னா ஸோ ப்ளீட் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்பவே ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். சில சாரீஸ் வந்து சாஃப்டாக இருக்கிற சாரீஸ் இருக்குது. ஸோ இந்த இடம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு மோர் தென் ஒரு 7 ப்ளீட்ஸ்க்கு மேலே இருக்கிற மாதிரி நீங்கள் பார்க்கணும். அப்போது ரொம்பவும் ப்ளீட்ஸ் வந்து குட்டியாகவும் இல்லாமல் ஒரு ஆவரேஜாக ஒரு 3.5 இன்ச்சஸில் வந்து நீங்கள் ப்ளீட்ஸ் எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அப்படி எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட ஹிப் மெஷர்மெண்ட்டு 40 எபோவ் 40க்கு மேலே இருந்தால் கூட மோர் தென் வந்து ஒரு 6 ப்ளீட்ஸ் 7 ப்ளீட்ஸ் எல்லாமே தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் எடுத்ததுக்கப்புறமா ஸோ ப்ளீட்ஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து நிறைய ப்ளீட் எடுத்துருக்கிறப்போ நீங்கள் அப்படியே வந்து மொத்தமாகவே வச்சு நீங்கள் பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அயன் பண்ணிங்கன்னா ஸோ கொஞ்சம் வயிறு இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகுன்னா இன்னுமே கொஞ்சம் தூக்கிட்டு இருக்கிற இன்னுமே தொப்பை தெரிகிற மாதிரி இருக்கும்ல. ஸோ அப்போ லைட் ஸ்ப்ரெட்டிங் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ பண்ணினதுக்கப்புறமா நீங்கள் இந்த பார்டர் டு நம்மளோட சாரியோட எட்ஜ் இருக்குது இல்லைங்களா, ஃபால்ஸ் பொசிஷன், அந்த ஃபால்ஸ் வர வரைக்கும் நீங்கள் வந்து அப்படியே வந்து கிராஸாக இருக்கிற மாதிரி ஒரு விசிறி டைப்பில் வர மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து நீங்கள் ஆஃப்டர் வீரிங்க்கு அப்புறம் வந்து நல்லா ஒரு வி ஷேப்பில் இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் வந்து ஃப்ளாட்டடாக வந்து இப்போ ஒரு 1 or 2 இயர் பிஃபோர் பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்து நீங்கள் எப்படி ஸ்ப்ரெட் பண்ணுறீங்களோ கீழே பாட்டமில் வந்து சேம் ஸ்ப்ரெட்டிங் பண்ணுவோம். ஒரே மாதிரி அந்த ஸ்ப்ரெட்டிங் இருக்கும். பட் இப்போல்லாம் ட்ரெண்டிங் கொஞ்சம் மாறிடுச்சு. ஸோ ஸ்ப்ரெட்டிங் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கணும்னா டாப்பில் பண்ணுற ஸ்ப்ரெட்டிங்கை விட கீழே பாட்டம் வர வர அப்படியே கொஞ்சம் வி ஷேப்பில் ஒரு ஒரு விசிறி டைப்பில் வந்து ஸ்ப்ரெட்டிங்லாம் இருக்கிற மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா பின் பண்ணுறது வந்து எங்கெங்கெல்லாம் பின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். எப்போவுமே வந்து நீங்கள் பார்டரில் ஒரு பின் பண்ணியிருப்பீங்கள்ல, ஸோ அந்த பார்டருக்கு கீழே ஒரு 10 இன்ச்சு பக்கம் ஒரு பின் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம பார்டரில் பின் பண்ணுற பின்னும் இந்த 10 இன்ச்சில் பின் பண்ணுற பின்னும் வந்து நம்ம ரிமூவ் பண்ணவே மாட்டோம் ஆஃப்டர் சாரீ வேரிங்க்கு அப்புறமா. பட் அதுக்கப்புறம் கீழே பின் பண்ணுற எல்லா பின்ஸுமே வந்து கண்டிப்பாக ரிமூவ் பண்ணணும். ஸோ இந்த சாரீ பொறுத்தளவுக்கு நம்ம ஃப்ளஃபி ப்ளீட் செட் பண்ணலைங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஃப்ளஃபி ப்ளீட் எப்படி செட் பண்ணணும், எப்படி அயன் பண்ணணும், எப்படி ஹேங்கர் ஃபோல்ட் பண்ணணுங்கிறது தெரிஞ்சுக்கணும் ஆவலாக இருந்தீங்கன்னா ஸோ நம்மளோட ரியா ட்ராப்பிங் ஸ்டுடியோ சேனல்ஸில் நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இந்த ஃபினிஷிங் நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னாவே ஓவரால் 90% முடிஞ்சுது. இப்போ பாக்ஸ் ஃபோல்ட் வந்து பண்ணி நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ பாக்ஸ் ஃபோல்டுக்கு சாரியை இதே மாதிரி திருப்பி போட்டுருங்க உங்கள் டேபிளில். இப்போது நம்ம என்ன பண்ணிக்கணும்னா ஃபஸ்ட்டு லேயர் இருக்குல்ல இந்த உள் சுத்து பகுதி அதை வந்து இப்படி ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துருங்க. இப்போ இதை என்ன பண்ணணும்னா 3 ஃபோல்டிங்கை நம்ம வந்து ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபோல்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இப்போ உங்கள் சைடு இருக்க அந்த முந்தான போர்ஷன் இருக்குல்ல, ஸோ அந்த ஃப்ரண்ட் ப்ளீட் போர்ஷன் அதை எப்படியே எடுத்து இந்த டேபிள் மேலே இந்த சாரியோட ப்ளீட்ஸ் மேலே போட்டுருங்க. இப்போது இந்த ஃப்ரண்ட் ப்ளீட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுங்கள். ப்ளீட்ஸ் எல்லாம் கரெக்டாக எடுத்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்மளுக்கு பாக்ஸ் ஃபோல்டுக்கு ஃப்ரண்ட் பொசிஷன் எவ்வளோ தூரம் வேணுமோ அதை மட்டும் எடுத்து முன்னாடி போட்டுக்கிறேன். சில சாரீஸ் வந்து ஃபுல்லாக நழுவிட்டு முன்னாடி வந்துடும். ஸோ அதனால் இந்த மாதிரி கிளிப்ஸ் வச்சு டேபிளோடு வச்சு நல்லா நிற்க வச்சுருங்க. ஸோ இப்போ மறுபடியும் வந்து ஒரு சின்ன அரேஞ்ச்மெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப கசகசன்னு இருந்தாலும் நம்ம சாரீ ஃபோல்ட் பண்ணி கொடுக்கையில் கொஞ்சம் இதாக இருக்கும். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற சாரீ பார்ட்ஸ் எல்லாம் தூக்கி அப்படியே வந்து இன்னொரு ஃபோல்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா உங்களோட ரைட் சைட்லேருந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டும் உங்களோட லெஃப்ட் சைட்லேருந்து ஒரு 2 ஃபோல்ட் பண்ணி அப்படியே போட்டுருங்க. இப்போது இந்த ஃப்ரண்ட் ப்ளீட் பொசிஷனை அப்படியே ஃப்ரண்ட்டுக்கு டாப்பில் கொண்டு வந்துட்டு இந்த பல்லுவை வந்து பேக் சைடு கொண்டு போயிட்டு என்ன பண்ணணுன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா யூஸ்வலாக பாலிபேக் பேக் பண்ணுறதுனால நான் 2 or 3 ஃபோல்ட் எவ்வளோ ஃபோல்ட் வருதோ அதை பண்ணிவிட்டு உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிடுவேன். ஸோ இன்சர்ட் பண்ணிவிட்டு அப்படியே பாலிபேக் பேக் பண்ணி நான் ஃபினிஷ் பண்ணிடுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதில் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ரொம்பவே சூப்பராக ரொம்பவே பர்ஃபெக்டாக நீங்கள் வந்து ப்ரீப்ளீட் பண்ணலாம். ஸோ வீட்டில் இருந்துகிட்டே ஹவுஸ் ஒய்ஃப்ஸான நீங்கள் மணி ஏர்ன் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.